வணக்கம் ரவி. அதாவது பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று விஷ சாராயம் அறிந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, புதுச்சேரி மருத்துவமனை என பல்வேறு இடங்களில் வந்து 100க்கும் மேற்பட்டோர் வந்து அனுமதிக்கப்பட்டன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள், அதாவது நேற்று முதல் 4 எண்ணிக்கை கள்ளச்சாராய விஷ சாராயம் மருந்து தகவல் வெளியானதை அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மருத்துவமனையில் உயிரிழப்பு அதிகமாக இருந்தது. தற்பொழுது வரை பார்த்தீங்கன்னா இப்போ உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா 38ஆக உயர்ந்துள்ளது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும், இது சம்பந்தப்பட்ட இந்த விஷ சாராயத்தை வந்து பலியான சம்பவம் வந்து பெரும் அதிர்வலை ஏற்படுத்தும் நிலையில தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவர் கோரிக்கையாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளச்சாராயத்தில் விஷ சாராயம் அறிந்து உயிரிழந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் வந்து அந்த குழந்தைகள் வந்து அவரே வந்து அதிமுக சார்பில் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும், அவங்க படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது குறித்து காலையில் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவிக்கையில் அப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நெருங்கிய நண்பர் வந்து மலையரசன் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து அந்த குட்டி என்கிற கோவிந்தராஜ் சாராய வியாபாரிக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. திமுக வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நெருக்கமாக சூழ்நிலை இருப்பதால் அங்கே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அதிக பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூர்ண மதுவிலக்கை வந்து அமுல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 45 வருடங்களாக வந்து பாமக சார்பில் நாங்கள் வந்து சொல்லி வரோம். இதையும் வந்து அவங்க வந்து செவி சாய்க்கல. கடந்த 2016 ஒரு சொட்டு மது கூட இல்லாம தமிழகத்தை உருவாக்க வேண்டும், பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாமக ஒற்றை குறிக்கோளாக சொல்லி வர நிலையில இது போன்ற சம்பவங்கள் வந்து நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள எக்கியாங்குப்பம் பகுதியில கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் வந்து கள்ளச்சாராயம் அறிந்து உயிரிழந்த சம்பவத்தையும் அவர் எடுத்து சுட்டி காமிச்சார். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் தமிழக அரசு தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடையில் மூட வேண்டும், ஒரு சொட்டு மது இல்லாமல் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும், இது போன்ற சாராய வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கு வந்து இப்ப அங்க இருக்க பொறுப்பேற்றுள்ள கள்ளக்குறிச்சி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஏவாவிலும் வந்து பதவி விலக வேண்டும். இது போன்று அங்க ரிஷோனி பகுதியில் உள்ள ஆளுங்கட்சியில ரிஷோனி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் வசந்தன் கார்த்திகவும் உடந்தையாக இருப்பதாக தெரிய வருது. சாராய வியாபாரி கூட நெருக்கமான தொடர்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இது போன்ற திமுகவுக்கு இந்த சாராயத்துக்கும் நெருக்கமான தொடர்பு பல நாட்களாக நீடித்து வருகிறது. இவர்கள் வந்து திமுக வந்து இது முழு பொறுப்பேற்று இதுக்கு காரணமானவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற சாராய வியாபாரம் மற்றும் வந்து கள்ளச்சந்தையில் வைக்கும் கஞ்சா போன்ற பல்வேறு பொருட்கள் வந்து தடை செய்யறதுக்கான நடவடிக்கையை வந்து தவறியது இந்த அரசு தான் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு வந்து பணிகள் செய்தாலும் இது போதாது, இன்னும் இது நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் ஏற்காத அளவுக்கு பல்வேறு கட்சியினர் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது போன்ற சம்பவம் இனிவரும் காலங்கள் நடக்கக்கூடாது என்பது ஒட்டுமொத்த பொதுமக்களிலும் கருத்தாக உள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் நிதி அளித்தாது அது போதுமான நிதியாக இருக்காது என்றும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் உடனடியாக அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவங்களுக்கு கோரிக்கையாக உள்ளது.